ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் ஸ்டோரியை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டெப்பாக தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்க முடியும் இல்லையா? ஸோ அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப் இது மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் ஒரு சென்டென்ஸாக சொல்லும்போது அதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு காலத்தில் ஒரு மயில் காட்டில் வாழ்ந்தது. ஸோ ஒரு காலத்தில் ஒரு மயில் காட்டில் வாழ்ந்துச்சு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஒன்ஸ் அ பீகாக் லிவ்ட் இன் அ ஃபாரஸ்ட். ஒன்ஸ் அப்படின்னா ஒரு காலத்தில், அ பீகாக் லிவ்ட் அப்படின்னா ஒரு மயில் வாழ்ந்தது எங்கே? காட்டில், இன் அ ஃபாரஸ்ட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அது தன்னுடைய மென்மையான இறகை மிகவும் பெருமையாக நினைத்து வந்தது. ஸோ அது எப்படி இருந்துச்சு? தனக்கு தான் மென்மையான இறகு இருக்குது, அழகான இறகு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி வாஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் ஃபைன் ஃபெதர். ஹி வாஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் ஃபைன் ஃபெதர். வெரி ப்ரவுட் அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆஃப் ஹிஸ் ஃபைன் ஃபெதர் அப்படின்னா மென்மையான இறகு. ஃபெதர் அப்படின்னா இறகு, ஓகேவா? ஸோ ஃபைன் ஃபெதர் அப்படின்னா மயிலிறகு எப்படி இருக்கும்? ரொம்ப மென்மையாக இருக்கும் இல்லையா? ஸோ அதான் ஃபைன் ஃபெதர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஒரு நாள் அது ஒரு காகத்தை சந்தித்தது. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுது? ஒரு காகத்தை பார்க்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஒன் டே ஹி மெட் அ க்ரோ. ஒன் டே ஹி மெட் அ க்ரோ. ஹி மெட் அப்படின்னா சந்தித்தது. யாரை? அ க்ரோ, ஒரு காகத்தை, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். உன்னுடைய இறகு எவ்வளவு மங்கலாகவும் கருப்பாகவும் இருக்கிறது என்று மயில் சொன்னது. ஸோ மயில் இப்போ என்ன சொல்லுது அந்த காகத்தை பார்த்து? உன்னோட இறக பாரு எவ்வளோ கருப்பாக மங்கலாக டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He said, how dull and black your feathers are. He said, சொல்லுது, என்ன சொல்லுது? How dull and black அப்படின்னா எவ்வளோ டல் அப்படின்னா மங்களாகவும், black அப்படின்னா கருப்பாக. ஸோ காகத்தோட இறகு கருப்பாக தானே இருக்கும். ஸோ how dull and black your feathers are அப்படின்னா உன்னோட இறகு வந்து எவ்வளோ மங்கலாக கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேலியாக பேசுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஆனால் அந்த காகம் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அந்த காகம் என்ன பண்ணுச்சு? எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுச்சு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? பட் த க்ரோ செட் நத்திங். பட் த க்ரோ செட் நத்திங் அப்படின்னா நத்திங் அப்படின்னா எதுவுமே சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை, ஓகேவா? ஸோ த க்ரோ செட் நத்திங். ஸோ நெக்ஸ்ட் ஒன். பிறகு அது சொன்னது, என்னுடைய இறக்கையை பார் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஸோ அது என்ன சொல்லுது? பெருமையாக. ஆனால் என்னோட இறக்கையை பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Then he said, look at my feathers. They are so beautiful. Then he said, மறுபடியும் அது சொல்லுது, என்ன சொல்லுது? Look at my feathers. என்னோட இறகுகளை பாரு. They are so beautiful அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். பிறகு அது தன்னுடைய இறக்கையை விரித்து ஆட ஆரம்பித்தது. ஸோ என்ன பண்ணுது அந்த மயில்? சொல்லிவிட்டு அதோட ரெக்கையை விரித்து ஆட ஆரம்பிக்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Then he spread out his feathers and began to dance. Then he spread out his feathers and began to dance. Then அப்படின்னா அதுக்கப்புறம் he spread out his feathers அப்படின்னா அதோட இறக்கையை விரிக்குது, ஓகேவா? ஸோ and began to dance அப்படின்னா டான்ஸ் ஆட ஆரம்பித்தது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அப்போதும் அந்த காகம் எதுவுமே சொல்லவில்லை. ஸோ அப்பையும் என்ன பண்ணுது அந்த காகம்? எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Even then, the crow said nothing. Even then, the crow said nothing. Even then அப்படின்னா அப்போதும், the crow said nothing. அந்த காகம் எதுவுமே சொல்லலை, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். மயில் நடனம் ஆடிக்கொண்டிருந்த போது ஒரு வேட்டைக்காரன் அந்த வழியே வந்தான். ஸோ இப்போ என்ன பண்ணுது? மயில் டான்ஸ் ஆடிட்டுருக்க அழகா. அப்போ என்ன பண்ணுறாரு? ஒரு வேட்டைக்காரன் அந்த பக்கமாக வராரு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? While the peacock was dancing, a hunter came that way. While a peacock was dancing, a hunter came that way. While a peacock was dancing அப்படின்னா அந்த பீகாக், அந்த மயில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தபோது அ ஹண்டர். ஹண்டர்னா யார் நம்ம பார்த்துருக்கோம்? வேட்டைக்காரன், ஓகேவா? ஸோ அ ஹண்டர் கேம் தட் வே, அந்த வழியில் வராரு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவரை பார்த்ததும் காகம் வேகமாக பறந்து சென்றது.
ஸோ அவரை பார்த்தோன்னே காகம் என்ன பண்ணுது, வேக வேகமாக பறந்து போயிடுச்சு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? On seeing him, immediately the crow flew away. On seeing him, immediately the crow flew away. On seeing him அப்படின்னா அவரை பார்த்த உடனே, immediately உடனே, the crow flew away காகம் பறந்து சென்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆனால் மயிலால் பறக்க முடியவில்லை. ஆனால் அந்த மயிலால் பறக்க முடியல. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? But the peacock could not fly. But the peacock could not fly. ஆனால் but the peacock could not fly. ஸோ could not fly அப்படின்னா பறக்க முடியவில்லை. ஓகேவா? ஸோ fly அப்படின்னா பறக்கிறது. ஓகேவா? could not fly அப்படின்னா பறக்க முடியலை. நெக்ஸ்ட் ஒன், அந்த வேட்டைக்காரன் அந்த மயிலை பிடித்து தன்னுடன் எடுத்து சென்று விட்டான். இப்போ என்ன பண்ணுறான், போயிட்டு அந்த வேட்டைக்காரன் அந்த மயிலை பிடிச்சிட்டு அவன் ஈஸியாக பிடிச்சிட்டான். ஏன்னா அதெல்லாம் பறக்க முடியாது இல்லையா? ஸோ ஈஸியாக பிடிச்சிட்டு அவனோட எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The hunter caught him and took him away. The hunter caught him and took him away. Caught him, the hunter அப்படின்னா வேட்டைக்காரன், caught him அப்படின்னா அவனை பிடிச்சிட்டான். இங்கே him அப்படிங்கிறது பீகாக். ஓகேவா? ஸோ caught him அப்படின்னா அவனை பிடிச்சிட்டான். காட் அப்படிங்கிறது கேட்சோட பாஸ்டன்ஸ். ஸோ கேட்ச் அப்படின்னா பிடிக்கிறது. ஸோ கேட்சோட பாஸ்டன்ஸ் அப்படின்னா பிடித்தான். அதனால் காட். ஓகேவா? ஸோ த ஹண்டர் காட் ஹிம் அண்ட் டுக் ஹிம் அவே அப்படின்னா அவனை எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே ஹிம் அப்படிங்கிறது யாருன்னு சொன்னோம்? பீகாக். ஸோ டுக் ஹிம் அவே அப்படின்னா அவனை எடுத்துகிட்டு போயிட்டான். ஓகேவா? காகம் ஒரு மரக்கிளையிலிருந்து இதனை பார்த்து சிரித்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுது அந்த காகம், இவ்வளோ நேரம் எதுவுமே சொல்லாமல் ஒரு மரக்கிளையில் உட்காந்து அந்த ஹண்டர் வந்து அந்த பீக்காக்கை எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு சிரிக்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? A crow saw this from the branch of the tree and smiled. The crow saw this from the branch of the tree அப்படின்னா மரக்கிளையிலிருந்து இதை அந்த காகம் பார்க்குது. அண்ட் ஸ்மைல்டு அப்படின்னா சிரித்தது. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை சிம்பிளான சென்டென்ஸாக மேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.